பாருங்கவே சிபிஐ விசாரணை அண்ணனை பார்த்தீங்களா? அவர் வாட்டுக்குள்ள ஜாலியாக அப்பா இவ்வளோ கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சு லண்டனில் போய் செட்டில் ஆகி மனைவி குழந்தைங்க கூட ஜாலியாக வாழ்ந்துட்டு உலக நாடுகளே சுற்றி பார்த்துட்டு அவர் வாழ்க்கையை மட்டும் பார்த்துருக்கலாம்ல. எதுக்காண்டி தமிழ்நாட்டில் இங்கேருந்து குப்பைகளை புறம் கிளீன் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு வந்தார் சொல்லுங்கள்? நம்மளுக்காண்டி வந்திருக்காரு, நம்மளை காப்பாற்றணும், ஏதாவது நமக்கு செய்யணும்னு சொல்லி. இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்போ தேவையில்லாத பிரச்சனைங்க, இவ்வளோ வதந்தி, கெட்ட பேர். ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறதுக்கு இப்போல்லாம் களத்தில் இறங்கி மும்பரமாக பண்ணிகிட்டு இருந்து யார் பணம் கொடுத்தாலும் வாங்காதீங்க. சரி, அப்படியே வாங்கினீங்கன்னா கூட அது உங்கள் விருப்பம். தயவு செஞ்சு இந்த 5 வருஷம் அமைதியாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். திடீர்னு பணத்தை பார்த்துட்டனேவும் கொண்டு போய் 5 வருஷம் எவ்வளோப்பட்ட கஷ்டங்கள். படித்தவங்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் மறந்துட்டு தீபாவளி மாதிரி தேர்தல் டயத்தில் மட்டும் உங்களுக்கு தீபாவளி மாதிரி போனஸ் காசு இந்த மாதிரி கிடச்சுன்னா அந்த ஒரு ஜாலியில் மறந்து போய் ஓட்டை போட்டு பணம் கொடுக்குறாங்கன்னு ஓட்டை போட்டிங்கன்னா நம்ம தலையெழுத்தே அவ்வளோதான். யாருக்கானு வந்திருக்காரு நல்லா யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பில் இருக்கவங்க மக்கள் நம்மளை யார் காசு கொடுக்குறாங்கன்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க. அவங்கள இதுதான் இது பெரிய மன கஷ்டமாக இருக்குது. இந்த முகத்துக்காண்டி இல்லை, இந்த முகம் எதுக்காண்டி வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த எல்லாரும் சேர்ந்தாத்தே இதை சிறப்பாக பண்ண முடியும். தமிழர்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளை முதுகில் குத்துவாங்க. அவங்க சொல்கிறதும் நம்பாதீங்க. அவங்களுக்கு வெறி பிடிச்சி போச்சு. எப்படியா தளபதியை கெட்டப்பேர் வாங்கி ஒன்றும் நம்ம ஓட்டு அவ்வளோதான். நம்ம 8% கீழே சரிய போகிறோன்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க வீடியோ போடுறது தான் அவங்க வேலை. அவங்க தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஆட்டத்தை பார்த்துருக்க, இனிமேல் ஆட்டத்தை பார்த்துருக்க சினிமாவில் அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டம் என்னென்னா டெய்லி தளபதியை பற்றி அகென்ஸ்டாக கருத்தை பேசுகிறது மட்டும்தான். ஒரு 2 பேருக்கு ஓகேங்க, அந்த கட்சியில் இருக்கவங்க இங்கே தமிழர் சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு பேசுகிறவங்க, அப்படி மாற்றிட்டு பேசுகிறவங்க. ஸோ இதெல்லாம் நம்பாமல் தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, முக்கியமாக தேனி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறேன், தயவு செஞ்சு காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குன்னு நினச்சி யாரும் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்காண்டி மக்களுக்காண்டி வர்றவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அதான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பணம் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு பணத்துக்காண்டி ஓட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஓட்டு மட்டும்தான். ஓட்டு மூலியமாக எல்லாருமே உங்கள் பவரை காட்டணும்.